Unit 6, Subsidiary book. Sum number 5. Record the following transaction in the sales book and sales return book of MS Pony and Company and post them ledger. First one is sales book, ledger, sales return book prepare பண்ணனும் and ledger account prepare பண்ணனும். 2017 August 1 sold goods to Senthil as per invoice number 68 for rupees 20,500 on credit. இது வரும் சேல்ஸ் புக்ல வரும். ஆகஸ்ட் 4 சேல்ஸ் goods to மாதவன் as per invoice price இதுவும் சேல்ஸ்ல வரும். ஆகஸ்ட் 7 sold goods to கனகசபை இதுவும் எதுல வரும் சேல்ஸ் புக்ல வரும். ஆகஸ்ட் 15 ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க அது சேல்ஸ் ரிட்டர்ன்ல வரும். ஸோ ஆகஸ்ட் 20 sold goods to செல்வம் for rupees 13,000 for cash ன்னு கொடுத்திருக்காங்க இது வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆகஸ்ட் 25 ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் rupees 1,800 by மாதவன் has per credit கொடுத்திருக்காங்க இது எங்க வரும் அப்படின்னா இது சேல்ஸ் ரிட்டர்ன்ல வரும். சம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். In the books of MS Pony and Company sales book. First sales book date, particulars, outward invoice number, LF amount. First 2017 la August 1 sold goods to Senthil as per invoice number. Invoice number is 68. அதனால outward invoice number ல 68 ன்னு போடுறோம். rupees 20,500 on credit ன்னு கொடுத்திருக்காங்க. அமௌண்ட் டைரக்டா ஒண்ணே இருக்கனால டைரக்டா எழுதிடலாம். 20,500 செந்தில் போட்டு 20,500 எழுதிடலாம். So next August 4 sold goods to Madhavan as per invoice number 74 for rupees 12,800 on credit கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 4 மாதவன் outward invoice number 74 outer காலத்துல 12,800 போட்டுடலாம். So next ஆகஸ்ட் 7 sold goods to கனகசபை as per invoice number 78 அதனால invoice numberல 78 ன்னு போடணும். So next வந்து இது credit amount valuation உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 7,500 கொடுத்திருக்காங்க அதனால 7,500 மீதியெல்லாம் ரிட்டர்ன்ல இருக்கு இது வராது. இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா 20,500 12,800 7,500 ஆட் பண்ணா 40,800 சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வந்து டேட்டு பர்டிகுலர் கிரெடிட் நோட் நம்பர்னு எழுதிட்டு எல்எஃப். So next one is the amount எழுதிட வேண்டியதான். 2017 August 15 வந்து return in inward by Senthil as per credit note number 7. credit note number என்னது 7 அதனால இங்க 7 மென்ஷன் பண்றோம். அதோட valuation 1,500 for which cash is not paid ன்னு கொடுத்திருக்காங்க. the amountல 1,500 ன்னு போடணும். So next வந்து ஆகஸ்ட் 20 வராது இது fully cash அதனால அது வராது. So next one is August 25 sales return of rupees 1,800 by Madhavan as per credit note number 11. So credit number என்னது உங்களுக்கு 11 போடணும். So next for which cash is not paid ன்னு கொடுத்திருக்காங்க. அதோட valuation is 1,800. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1,500 1,800 ஆட் பண்ணா 3,300 சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். சேல்ஸ் அக்கௌண்ட் போறோம். ஸோ டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் டெபிட் காலத்துலையும் கிரெடிட் காலத்துலையும் அதே மாதிரி எழுதிக்கணும். 2017 ஆகஸ்ட் 2017 கிரெடிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 31 பை சன்ரைஸ் ஆஸ் பர் சேல்ஸ் புக்குன்னு போட்டு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்தது சேல்ஸ் புக் அக்கௌண்ட்டில் 40,800 வந்தது அது டோட்டலாக எழுதிடணும். இதே டூ சைடில் என்ன வரும் டேட்டா 2017 டேட்டா சைடில் 2017 ஆகஸ்ட் 31 டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 40,800 டோட்டல் பண்ணிடணும். ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணும். இந்த கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து ப்ராடவுனாக வரும். செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் 40,800. நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இதே டேட்டா கிரெடிட்டார்னு போடணும். டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட்டு அதே மாதிரி கிரெடிட்டார் சைட்லையும் எழுதணும் நம்ம.
இங்க டெபிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 31 டூ சன்ட்ரீஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு 3300 வந்தது சேல்ஸ் ரிட்டர்னில். இப்போ டோட்டலும் 3300 தான் வரும். பை சைடில் வந்து பைனா கிரெடிட் சைடில் 2017 ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் போகணும். இந்த 3300 பேலன்ஸாக எழுதுறோம். இதுக்கு டோட்டல் 3000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த் ப்ராடவுன் வரணும். ஸோ பையில் வந்து கேரி டவுன் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வரும்போது 2ல ப்ராடவுனா மாறும். செப்டம்பர் 1 2 பேலன்ஸ் ப்ராடவுன் 3300 எழுதணும். நெக்ஸ்ட் செந்தில் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். டேட்டா சைடில் வந்து 2017 ஆகஸ்ட் 1 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 20,500 போடுறோம். டேட்டா சைடில் 2017 ஆகஸ்ட் 15 பை சேல்ஸ் ரிட்டர்ன் 1500 போடுறோம். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 19,000 வரும். இந்த 20,500ல 1,500 போயிடுச்சு அப்படின்னா 19,000 வரும். இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் வந்து 20,500 போடணும். இந்த டேட்டா சைடில் வந்து பேலன்ஸ் கேரி டவுன் வரதுனால இது டேட்டா சைடில் பேலன்ஸ் ப்ராடவுனா நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகணும். இஸ் டேட்டா சைடில் செப்டம்பர் 1 2 பேலன்ஸ் ப்ராடவுன் 19,000 எழுதும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மாதவன் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். 2000 டேட்டா சைடில் 2017 ஆகஸ்ட் 1 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 12,800 போடுறோம். இஸ் கிரெடிட்டா சைடில் ஆகஸ்ட் 25 பை சேல்ஸ் ரிட்டர்ன் 1,800 எழுதுறோம். இதோட பேலன்ஸ் ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 11,000. இப்போ டோட்டல் பண்ணால் 11,000 + 1,800 12,800 ரெண்டு சைடும் போடணும். இந்த பேலன்ஸ் வந்து எங்க வருது ஆகஸ்ட் 31 டெட்டார்ல வர்றதுனால அது அப்படியே எங்க கொண்டு வரணும் அப்படின்னா டெட்டார்ல 2 பேலன்ஸ் ப்ராடவுன் செப்டம்பர் 1 2 பேலன்ஸ் ப்ராடவுன் 11,000 எழுதுறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கனகசபை அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். இது ஆகஸ்ட் 2017 டேட்டா சைடில் 2017 ஆகஸ்ட் 7 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 7,500 ஒரு டிரான்சாக்ஷன் தான். இது எங்க வரும் பேலன்ஸ்னா கிரெடிட்டா சைடில் 2017 ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 7,500 7,500 இது டோட்டல் பண்ணா 7,500 ரெண்டு சைடு வரும். இங்கே கிரெடிட்டா சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் வந்தா நெக்ஸ்ட் மந்த் டேட்டா சைடில் 2 பேலன்ஸ் ப்ராடவுனா மாறும். செப்டம்பர் 1 2 பேலன்ஸ் ப்ராடவுன் 7,500. 7,500 இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.